வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு செய்திகள் பார்க்கலாம். எங்குள்ள சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் ராம்சார் தலமாக அங்கீகரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ராமநாதபுரம். இப்போது ராம்சார் தலம் அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப முக்கியமான பகுதியை இந்த மாதிரி அங்கீகரித்து அதை பாதுகாப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கிற சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் இதை ராம்சார் தலமாக அங்கீகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் இதுவுமே ராமநாதபுரத்தில் இருக்குது. இதையுமே இந்த மாதிரி அங்கீகரிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் தான், 20 இருக்குது. இரண்டாவது இடத்துல இருக்கிறது உத்தரப்பிரதேசம், அங்கே 10 இருக்குது. இந்தியாவில் மொத்தமாக இருக்கிற ராம்சார் தலங்கள் 91 இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் நிலவரப்படி. அடுத்தது, தமிழக மாநில கல்விக் கொள்கையை யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நீதிபதி முருகேசன். இது 2022 ஆண்டு இதற்கான குழுவை உருவாக்கிட்டாங்க. இப்போ தான் அதை வெளியிட்டிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடத்தக்கூடாது, அதே மாதிரி 8th வரைக்கும் ஆல் பாஸ் பண்ணிடணும், இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. அடுத்தது, பாம்புகளை பிடிக்க தமிழக அரசு அறிமுகம் செய்த செயலி எது? இதற்கான ஆன்சர் நாகம். இப்போ நம்ம பாம்பை பார்த்தோம் அப்படின்னா இந்த செயலியில் தெரிவிக்கலாம், அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அடுத்தது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. தற்போது இந்தியாவின் எந்த பகுதி யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றது? இதற்கான ஆன்சர் செஞ்சிக்கோட்டை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் தான் இருக்குது. யுனெஸ்கோ பட்டியலில் இந்தியாவிலிருந்து இடம்பெற்ற 44வது இடம். இப்போ நம்ம எக்ஸாமில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா யுனெஸ்கோ பட்டியலில் இந்தியாவிலிருந்து இடம்பெற்ற 44வது இடம் எது அப்படின்னு கேட்கலாம். அதற்கான ஆன்சர் செஞ்சிக்கோட்டை. இதை கிழக்கின் ட்ராய் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற மராட்டிய இராணுவ தளங்களுடைய ஒரு பகுதி தான் இது. மராட்டிய இராணுவ நிலப்பரப்புகளில் 12 கோட்டைகள் இருக்குது. அதில் 11 மகாராஷ்டிராவில் இருக்குது, 1 நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதுதான் இந்த செஞ்சிக்கோட்டை. அடுத்தது, தமிழ்நாடு 5வது போலீஸ் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் செல்வம். நம்ம தமிழ்நாடு போலீஸ் தினமாக, அதாவது தமிழ்நாடு காவலர் தினமாக செப்டம்பர் 5ஆம் தேதியை கடைபிடிக்கிறதாக தமிழக அரசு அறிவித்திருக்காங்க. அடுத்தது, யாருடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக தமிழக அரசு அறிவித்தது? இதற்கான ஆன்சர் உவே சாமிநாதன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என்னைக்கு அப்படின்னா உவேசாவுடைய பிறந்த நாளான பிப்ரவரி 19ஆம் தேதி இந்த மாதிரி அறிவித்திருக்காங்க. அடுத்தது, யாருடைய சிலையை பேரறிவின் சிலையாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் திருவள்ளுவர் சிலை. அதாவது கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை இருக்குல்ல, அதை தான் பேரறிவின் சிலையாக அறிவித்திருக்காங்க. டிசம்பர் கடைசி வாரத்தை குறள் வாரமாக கடைபிடிக்கிறாங்க. இந்த போன ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. அதற்கான விழா நடைபெற்றது. அடுத்தது, தற்போது யாருடைய பிறந்தநாள் தமிழ் வார விழாவாக கொண்டாடப்பட்டது? இதற்கான ஆன்சர் பாரதிதாசன். தமிழ் வார விழா இது ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும். இது பாரதிதாசனுடைய பிறந்தநாள் இருக்குல்ல, அதோடைய அடிப்படையில் கொண்டாடியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா பாரதிதாசனுடைய பிறந்தநாள் என்னைக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிறந்த நாள், பிறந்த மாதம், பிறந்த ஆண்டு உட்பட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கிற மாதிரி இந்த கண்ணாடி பாலத்தை அமைத்திருந்தாங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தமிழ்நாட்டின் 2வது பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது? இதற்கான ஆன்சர் காசம்பட்டி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் பக்கத்தில் காசம்பட்டி அப்படிங்கிற பகுதி இருக்குது. அது நம்ம தமிழ்நாட்டுடைய பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க. இதோடைய அடையாளம் என்ன, இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இதில் நிறைய பல்லுயிரும் இருக்கும். இது 2வது விஷயம், இங்கே பாரம்பரியமான விஷயங்களும் இருக்கும் அப்படிங்கிறது தான். இது அழகர் மலை வனசரகத்தில் தான் அமைந்திருக்கு. இங்கே அரிய வகை மரங்கள் இருக்குது, தாவரங்கள் இருக்குது, பறவைகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே வீரண்ணன் கோயிலும் அமைந்திருக்கு. தமிழ்நாட்டில் முதல் பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது. இது ஏற்கனவே ஒரு மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா இங்கேயும் பல்லுயிர்கள் இருக்குது, அதே மாதிரி சமணர் மதம் தொடர்பான நிறைய விஷயங்கள் இருக்குது, சமண மதம் தொடர்பான நிறைய விஷயங்கள் இருக்குது, சமண படுக்கைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, தற்போது இளையராஜா தனது சிம்பொனியை எங்கு அரங்கேற்றம் செய்தார்? இதற்கான ஆன்சர் லண்டன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்பனியுடைய பேர் வந்து வேலியண்ட் அப்படிங்கிறது. இதை லண்டனில் அவர் அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. லண்டனில் இருக்கிற ராயல் ஃபில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா கூட இணைந்து தான் இதை பண்ணியிருக்காரு அவர். அடுத்தது, எந்த பகுதியை சேர்ந்த மறிக்கொழுந்து புவிசார் குறியீடு பெற்றது? இதற்கான ஆன்சர் மதுரை. அதே மாதிரி மதுரையில் விளாச்சேரியில் இருக்கிற களிமண் பொம்மைகளுக்கும் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. இப்போது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா 2024, 2025 இந்த 2 ஆண்டையும் சேர்த்து தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதனால் நம்ம 2024ஆவது ஆண்டு கொடுத்தது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் வெற்றிலை, அதற்கு புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருந்தாங்க. அடுத்தது, இது வந்து காவேரி ஆற்றுப்படுகையில் தான் இந்த வெற்றிலை வந்து விளையுது. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாளை பகுதியை சேர்ந்த மாணிக்க மாலை, இதற்கும் புவிசார் குறியீடு வழங்கியிருந்தாங்க. இந்த பூமாலை வெள்ளை அரளி, சிவப்பு அரளி, பச்சை நொச்சி, சம்பானார் இது எல்லாத்தையும் வைத்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி பலாப்பழம் மற்றும் பன்ருட்டி முந்திரி இந்த 2க்குமே புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அப்புறம் தென்காசி மாவட்டத்தில் புளியக்குடி அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற எலுமிச்சை பழம், அதற்கும் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. இதில் என்னென்னா, இந்த புளியக்குடி வந்து தென்காசி மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, நிறைய மாவட்டத்தில் வந்து இருக்குது. ஆனால் இந்த எலுமிச்சை பழம் இருக்குல்ல, இது வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற புளியக்குடியில் இருக்கிற எலுமிச்சை பழம். அடுத்தது சம்பாவத்தல், இது வந்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தது, அதற்கும் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அப்புறம் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற செட்டிக்குளத்தில் இருக்கிற சின்ன வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா செட்டிக்குளம் அப்படிங்கிறது நிறைய மாவட்டங்களில் இருக்குது. ஆனால் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற செட்டிக்குளத்தில் இருக்கிற சின்ன வெங்காயத்திற்கு தான் புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்தது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற சுத்துரைக்கார் அரிசி, அதற்கும் புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருந்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற புவிசார் குறியீடு பொருட்கள் வந்து 69. நம்ம இந்தியாவிலேயே அதிகமாக உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமான பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்கு. 2வது அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வந்து கிடைத்திருக்கு. அடுத்தது, இரும்பின் தொன்மை என்ற நூலை வெளியிட்டவர் யார்? இதற்கு ஆன்சர் மு.க. ஸ்டாலின். நம்ம முதல்வர் ஸ்டாலின் தான் இதை வெளியிட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு பயன்பாட்டில் இருந்திருக்கு. அதாவது கிமு 3345 அந்த டைம்லேயே இருந்திருக்கு. அது சம்பந்தமான ஆய்வுகள் தான் இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. அடுத்தது, இனி தமிழ்நாடு விருதுகள் பற்றி பார்க்கலாம். 2025 தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் காதர் மொஹிதீன். தகைசால் தமிழர் அப்படின்னா சிறந்த தமிழர் அப்படிங்கிறது தான் பொருள். இவர் பார்த்திங்கன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய தேசிய தலைவராக இருக்கார். இந்த தகைசால் தமிழர் விருது 2021 சங்கரையா அவர்களுக்கு, 2022 ஆண்டு நல்லகண்ணு அவர்களுக்கு, 2023 ஆண்டு வீரமணி அவர்களுக்கு, 2024 ஆண்டு குமரி ஆனந்தன் அவர்களுக்கு வந்து வழங்கியிருந்தாங்க. அடுத்தது, ஔவையார் விருது 2025 யசோதா சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. 2024 ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. 2024 ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் விருது ரவிக்குமார் எம்பி அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அப்புறம் 2025 ஆண்டிற்கான அப்துல் கலாம் விருது இது இஸ்ரோவுடைய தலைவரான வி நாராயணன் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. இவர் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அடுத்தது, துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது 2025 ஆண்டிற்கான விருது துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு வந்து வழங்கியிருந்தாங்க. இவங்க வந்து பாரா இறகு பந்து வீராங்கனை. பாரா வீராங்கனை அப்படின்னா இவங்க வந்து மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது, வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வெற்றிவேல் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது, கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் எஸ்ஏ அமீர் அம்சா அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்பாஸ் அலி ட்ரஸ்ட் அப்படிங்கிற பேரில் அவசர ஊர்தி மூலமாக விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து மீட்பு வழங்குறாரு. அடுத்தது, காமராஜர் விருது 2024 ஆண்டிற்கானது கேவி தங்கபாலு அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவராக இருந்திருக்காரு. அப்புறம் சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது வந்து ரா முருகவேல் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, பாரதியார் விருது இது கபிலன் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. பாரதிதாசன் விருது இது செல்வ கணபதி அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. திருவிக்கா விருது ரவீந்திரநாத் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. விஸ்வநாதம் விருது புதிய விற்பன் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. கலைஞர் விருது முத்து வாவாசி அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அப்புறம் திருவள்ளுவர் விருது படிக்கா ராமு அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. இதில் பாருங்கள், நீங்கள் வந்து இதை வந்து தமிழ் தென்றல் திருவிக்கா விருது அந்த மாதிரி ஃபுல்லும் படிக்காமல் ஜஸ்ட் திருவிக்கா விருது ரவீந்திரநாத் அந்த மாதிரி படித்தா போதும். அப்படின்னா நமக்கு ஈஸியாக படிக்கலாம்ல, அதற்காக தான் சொல்கிறேன். அடுத்தது, நம்ம முக்கியமான கமிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கமிஷன்ஸ் பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆணையங்கள் அல்லது குழு இதெல்லாம் யாருடைய தலைமையில் அமைத்திருந்தாங்க அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம்.
தமிழக அரசு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க யாருடைய தலைமையில் குழு அமைத்தது? இதற்கான ஆன்சர் முருகேசன். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது 14 பேர் கொண்ட குழுவை 2022ஆவது ஆண்டு அமைத்திருந்தாங்க. அந்த குழு அவங்களுடைய அறிக்கையை இப்போ ரீசெண்டாக சமர்ப்பித்திருந்தாங்க. அடுத்தது, தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ககன்தீப் சிங் பேடி. இப்போது நம்ம தமிழக அரசில் 2003ஆவது ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பணியில் இணைந்திருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த சிபிஎஸ் அப்படிங்கிற பென்ஷன் சிஸ்டம் தான் இருக்குது. அதாவது கண்ட்ரிபியூட்டட் பென்ஷன் சிஸ்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ இது சம்மந்தமாக இதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக இவருடைய தலைமையில் ஒரு குழு அமைத்திருக்காங்க. இதில் என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக தான். அப்புறம் இன்னும் சில முக்கியமான கமிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். புதிய குற்றவியல் சட்டங்கள் இருக்குல்ல, அதை மாநில அளவில் என்னென்ன திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக சத்யநாராயணன் தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அடுத்தது, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய இறப்புகள் நடந்தது, அது குறித்து ஆராயறதுக்காக ஒரு நபர் ஆணையத்தை அமைத்திருந்தாங்க. கோகுல்தாஸ் தலைமையில் தான் அதை அமைத்திருந்தாங்க. அடுத்தது, மத்திய அரசு ஒரு குழு அமைத்திருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போது இந்து மதத்திலேருந்து வேற ஒரு மதத்துக்கு அவங்க மாறிட்டாங்க. இந்து மதத்தில் இருக்கும்போது அவங்க எஸ்சி அப்படிங்கிற கேட்டகரியில் இருந்திருப்பாங்க. வேற ஒரு மதத்துக்கு அவங்க மாறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த எஸ்சி அங்கீகாரம் கொடுக்கணுமா அப்படிங்கிறத பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக கேஜி பாலகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அடுத்தது, போட்டித் தேர்வுகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்கிறதுக்காக மத்திய அரசு கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. இப்போ நீட் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் இருக்குல்ல, அதில் மாற்றம் கொண்டு வரதுக்கு தான், அதில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரதுக்கு தான் இந்த ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அடுத்தது, மருத்துவர்களுடைய பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. ஆர்த்தி ஜரீன் அப்படிங்கிறடைய தலைமையில் தான் இதை அமைத்திருந்தாங்க. அடுத்தது, கேரள திரைத்துறையில் பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக ஹேமா குழு அமைத்திருந்தாங்க, கேரள அரசு அமைத்திருந்தாங்க. அடுத்தது, இந்த கேரள திரைத்துறை இருக்குல்ல, அதில் பாலியல் புகார்கள் ஏதாவது கொடுத்துருப்பாங்கல்ல, அது சம்பந்தமாக விசாரணை செய்கிறதுக்காக ஸ்பர்ஜன் குமார் தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அடுத்தது, தமிழக அரசு இந்த கிருஷ்ணகிரியில் சில மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க, அது சம்பந்தமாக ஆய்வு பண்ணுறதுக்காக பவானீஸ்வரி தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அடுத்தது, பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்குள்ளாடியே துணை வகைப்பாடை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரோஹிணி ஆணையம் அப்படிங்கிறத மத்திய அரசு உருவாக்கியிருந்தாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிசி எம்பிசி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஆனால் அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்க்கும்போது எம்பிசியாக இருந்தாலும் அது ஓபிசிக்குள்ளே தான் வரும், பிசியாக இருந்தாலும் அது ஓபிசியாக தான் வரும், அதே மாதிரி பிசி முஸ்லீமாக இருந்தாலும் அது ஓபிசிக்குள்ளே தான் வரும். அப்போது இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கான இடஒதுக்கீடு கொஞ்சம் குறையுதில்ல, ஏன்னா எல்லாருக்குமே பொதுவான ஒரு இடஒதுக்கீடு தானே கொடுக்குறாங்க. அப்போ அதுக்குள்ளாடியே உட்பிரிவுகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு ஒரு ஆணையத்தை அமைத்திருந்தாங்க, அதுதான் ரோஹிணி ஆணையம். அடுத்தது, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை, இது சம்பந்தமான மசோதாக்களை ஆய்வு பண்ணுறதுக்காக பிபி சௌத்ரி தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அடுத்தது, இந்த ஆயுள் காப்பீடு மருத்துவ காப்பீடு இதோடைய ப்ரீமியம் இருக்குல்ல, மாதம் மாதம் தவணை கட்டுவாங்கல்ல, அதில் ஜிஎஸ்டி குறைக்கிறதுக்கு பரிந்துரை அளிக்கிறதுக்கு சாம்ராட் சௌத்ரி தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அடுத்தது, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு இருக்குல்ல, அதை ஆய்வு பண்ணுறதுக்காக அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைத்திருந்தாங்க. அடுத்தது, தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இப்போது 7.5% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, அதை ஆய்வு பண்ணுறதுக்காக பொன் கலையரசன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைத்திருக்காங்க. அப்புறம் வெங்கடேசன் ஆணையம், இது நீலகிரியில் கூடலூரில் மனிதர் மற்றும் யானை இடையே மோதல் நடக்குது, அதை ஆய்வு பண்ணுறதுக்காக அமைத்திருந்தாங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் மாணவர்கள் மீது நீட்டுடைய தாக்கம் குறித்து ஆய்வு பண்ணுறதுக்காக ஏகே ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அடுத்தது, ஆன்லைன் ரம்மி இருக்குல்ல, இது சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்காக நீதிபதி சந்திர தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. நிறைய குழுக்கள் இருக்குது, நீங்கள் பார்த்துங்க, இது கஷ்டம்னு நினச்சி விட்டுறாதுங்க, இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க, அதனால தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது, தமிழ்நாட்டில் இருக்கிற கூர்நோக்கு இல்லங்கள் இதை மேம்படுத்துறதுக்காக நீதிபதி சந்திர தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்க தங்குற மாதிரி இல்லங்கள்லாம் இருக்குல்ல, அதை ஆய்வு பண்ணுறதுக்காக தான் இது. அடுத்தது, பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் நம்ம தமிழ்நாட்டில் ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் வன்முறை தொடர்பாக ஆய்வு பண்ணுறதுக்காக நீதிபதி சந்திர தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அடுத்தது, மத்திய அரசு விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க, அதை ஆய்வு பண்ணுறதுக்காக ஜெயரஞ்சன் தலைமையில் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அடுத்தது, நம்ம மாநில உரிமைகளை மீட்டெடுக்கணும், அதே மாதிரி மத்திய மாநில உறவை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக தமிழக அரசு ஒரு குழு அமைத்திருந்தாங்க, அது குரியன் ஜோசப் அவர்களுடைய தலைமையில் தான் அமைத்திருக்காங்க. ஓகே, இதை தவிர உங்களுக்கான ஒரு கேள்வி,
நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்களுடைய இறப்பில் நடந்த அந்த மர்மங்கள்லாம் இருக்குல்ல, அது சம்மந்தமாக ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அது யாருடைய தலைமையில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி விருதுகள் பார்க்கலாம். தற்போது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட ஆர்டர் ஆஃப் த சென்ட் ஆண்ட்ரியூ த அப்போஸ்டல் எந்த நாட்டின் உயரிய விருது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. இப்போ நம்ம பிரதமர் மோடிக்கு சில நாடுகளுடைய மிக உயரிய விருதுகள் வழங்கியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். கயானா நாட்டுடைய உயரிய விருதான த ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அது பிரதமர் மோடிக்கு வழங்கியிருந்தாங்க. டொமினிகா நாட்டுடைய உயரிய விருதான டொமினிகா அவார்ட் ஆஃப் ஆனர் அது வழங்கியிருந்தாங்க. அப்புறம் நைஜீரியாவுடைய உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் நைஜர் அது வழங்கியிருந்தாங்க. அப்புறம் குவைத் நாட்டுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருது வழங்கியிருந்தாங்க. அடுத்தது பூடான் நாட்டுடைய மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் த டிராகன் கிங் அல்லது ஆர்டர் ஆஃப் த ட்ரூக் கேல்போ அப்படிங்கிற விருது வழங்கியிருந்தாங்க. அப்புறம் பார்படாஸ் நாட்டுடைய மிக உயரிய விருதான ஆனரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் இது வழங்கியிருந்தாங்க. அடுத்தது மொரிஷியஸ் நாட்டுடைய உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் இந்தியன் ஓஷன் அப்படிங்கிற விருது வழங்கியிருந்தாங்க. அடுத்தது கிராண்ட் காலர் ஆஃப் த நேஷனல் ஆர்டர் ஆஃப் த சதர்ன் கிராஸ் அப்படிங்கிறது பிரேசில் நாட்டுடைய மிக உயரிய விருது. அடுத்தது அதையுமே பிரதமர் மோடிக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது பியூனஸ் ஏர்ஸ் அப்படிங்கிறது அர்ஜென்டினுடைய தலைநகர், அந்த தலைநகர் தொடர்பாக ஒரு விருது வழங்கியிருந்தாங்க. கீ டு த சிட்டி ஆஃப் பியூனஸ் ஏர்ஸ் அப்படிங்கிற விருது அவங்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது சைப்ரஸுடைய தலைநகர் நிக்கோஷியா சைப்ரஸ் நாட்டுடைய மிக உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் மக்கரியஸ் 3 அப்படிங்கிற விருது வழங்கியிருந்தாங்க. ஓகே, அடுத்தது 2004 ஃபிஜி நாட்டின் உயரிய விருதான கம்பெனன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் திரௌபதி முர்மு. இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கம்பெனன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அப்படிங்கிறது பிரதமர் மோடிக்கு வழங்கியிருந்தாங்க. அது 2023 வழங்கியிருந்தாங்க. இது 2024 ஆண்டு நம்ம குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது கிராண்ட் காலர் ஆஃப் த ஆர்டர் அப்படிங்கிறது திமோர் லெஸ்தே நாட்டுடைய மிக உயரிய விருது. இதையுமே குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது ஆனரரி ஆர்டர் ஆஃப் த எல்லோ ஸ்டார், இது 2023 ஆண்டு நம்ம குடியரசுத் தலைவருக்கு வழங்கியிருந்தாங்க. இது சுரினாம் நாட்டுடைய மிக உயரிய விருது. அடுத்தது லிஸ்பன் நகருடைய சிட்டி கீ ஆஃப் ஆனர் விருது, இதையுமே குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது இதை தவிர வேற ஒருத்தருக்கு ஒரு விருது வழங்கியிருக்காங்க. அது நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் அப்படிங்கிற விருது. இது பிரிட்டன் நாட்டுடைய மிக உயரிய விருது. இது சுனில் பாரதி மிட்டல் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவர் யாருன்னா பாரதி நிறுவனம் இருக்குல்ல, அதுடைய நிறுவனர் தான் இவர். இந்த பாரதி நிறுவனத்துக்கு கீழே தான் ஏர்டெல் நிறுவனமே வருது. அடுத்தது 72வது உலக அழகி பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஓப்பல் சுச்சாட்டா. இதில் பாருங்கள், நமக்கு அழகி போட்டிகளில் 2 அழகி போட்டிகள் இருக்குது. ஒன்று உலக அழகி, இதை மிஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பட்டம் வென்றது ஓப்பல் சுச்சாட்டா. இன்னொன்று இருக்குது பிரபஞ்ச அழகி, இது மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது 73வது பிரபஞ்ச அழகி போட்டி நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்றது விக்டோரியா ஜேர் தில்விக் அப்படிங்கிறவங்க தான். இது 72வது உலக அழகி பட்டம் இருக்குல்ல, இந்த போட்டி நம்ம இந்தியாவில் ஹைதராபாத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. 59வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வினோத்குமார் சுக்லா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் லிட்ரேச்சர் ஃபீல்டு இருக்குல்ல, இலக்கியத்துறை, அதில் வழங்கப்படுற மிக உயரிய விருதே இதுதான். இவர் சத்தீஸ்கரை சேர்ந்த ஒரு இந்தி எழுத்தாளர். அவருக்கு இதை வழங்கியிருக்காங்க. நிறைய முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்க. ஞானபீட விருது 58வது யாருக்கு வழங்கியிருக்காங்க, 57வது யாருக்கு வழங்கியிருக்காங்க, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதை படிச்சுட்டு போங்க. இதில் ரூபாய் 12 லட்சம் பரிசு தொகை வழங்குவாங்க. சரஸ்வதி உருவத்திலான வெண்கல சிலை வழங்குவாங்க. அப்புறம் பாராட்டு சான்றிதழ்லாம் வழங்குவாங்க. அடுத்தது தற்போது தமிழ்நாட்டில் உள்ள எந்த கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆபட் சகாயேஸ்வரர் கோயில். இதை விக்ரமாச்சோளா மற்றும் குலோத்துங்க சோழன் இந்த 2 அரசர்கள் தான் கட்டியிருக்காங்க. இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் துக்கச்சி அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. இது 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இது எதற்காக இப்போ யுனெஸ்கோ விருது வழங்கியிருக்காங்கன்னா, அவ்வளோ பழமையான கோயிலை இப்போ அவங்க புதுப்பித்து அங்கே குடமுழுக்கு நடத்தியிருக்காங்க. அதற்காக தான் இந்த ஒரு யுனெஸ்கோ விருதை வழங்கியிருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. 2024 ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசு எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆர்பிட்டல். நம்ம உலக அளவில் புத்தகத்திற்காக வழங்கப்படுற மிக உயரிய விருது இந்த புக்கர் விருது தான். இது பார்த்திங்கன்னா சமந்தா ஹார்வே அப்படிங்கிறவங்க எழுதுனா ஆர்பிட்டல் அப்படிங்கிற நூலுக்காக வழங்கியிருக்காங்க. விண்வெளி செல்லுற வீரர்கள் குறித்த கதை தான் இந்த நூலில் இருக்குது. அப்புறம் இது ரிப்பீட் ஆகுது.
அடுத்தது 2022ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மிதுன் சக்கரவர்த்தி. இப்போது இந்தியாவில் திரைப்படத்துறையில் வழங்கப்பட்ட மிக உயரிய விருது இந்த தாதா சாஹேப் பால்கே விருது தான். இது பார்த்திங்கன்னா இந்தி மற்றும் வங்காள மொழி மூத்த நடிகரான மிதுன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. 2022ஆவது ஆண்டு தானே இது, இப்போ எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா, இவங்க இப்போ தான் இதை வழங்கினாங்க, ஆனால் இது 2022ஆவது ஆண்டிற்கான விருது. அடுத்தது சாகித்ய அகாடமி அமைப்புடைய விருதுகள் பற்றி பார்க்கலாம். 2025ஆவது ஆண்டு சாகித்ய அகாடமி அமைப்பு தமிழில் எந்தெந்த நூலுக்காக வழங்கியிருக்காங்க விருதுகள் அப்படிங்கிற கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பால புரஸ்கார் விருது இது பார்த்திங்கன்னா விஷ்ணுபுரம் சரவணன் அப்படிங்கிற எழுத்தாளருக்கு வழங்கியிருக்காங்க. அவருடைய ஒற்றை சிறகு ஓவியம் அப்படிங்கிற நாவலுக்காக தான் வழங்கியிருக்காங்க. இப்போது பால புரஸ்கார் விருது யாருக்கு வழங்குவாங்கன்னா, குழந்தைகளுக்கு பிடித்தமான புத்தகங்கள் எழுதுவாங்கல்ல அவங்களுக்கு வழங்குவாங்க. அப்புறம் யுவ புரஸ்கார் விருது இது வந்து லக்ஷ்மிகர் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. இது சிறந்த இளைஞர் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படுற விருது. அதாவது 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கு இருக்காங்கள்ல அவங்களுக்கு வழங்குகிற விருது தான் இது. கூத்தொன்று கூடிட்டு அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பாக தான் இவருக்கு வந்து அறிவித்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே பரிசு தொகை வந்து 50,000 கொடுப்பாங்க. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தான் இந்த விருதை வழங்குறாங்க. அது கீழே தான் இந்த சாகித்ய அகாடமி அமைப்பு இருக்குது. அடுத்தது தேசிய செய்திகள் பார்க்கலாம். தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட ஆசியாவின் மிக நீளமான சரக்கு ரயில் இது. இதற்கான ஆன்சர் ருத்ராஸ்திரா. இது 4.5 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உலகின் உயரமான செனாப் ரயில் பாலத்தை பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். உலகத்திலேயே மிக உயரமான ரயில் பாலம் எது அப்படின்னா செனாப் ரயில் பாலம் தான். ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகரில் தான் இதை அமைத்திருக்காங்க. இது செனாப் நதி படுக்கையிலிருந்து 359 மீட்டர் உயரமானது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஃபில் டவரை விட இது உயரமானது. ஐஃபில் டவரே 324 மீட்டராக தான் இருக்குது. அதை விட இது 35 மீட்டர் உயரமானது. இதோடைய நீளம் வந்து 1315 மீட்டர். அதே மாதிரி உலகத்துடைய உயரமான இரும்பு வளைவு பாலம் எது அப்படின்னாலும் அது இதுதான். ஜம்முவிலிருந்து காஷ்மீருக்கு இனிமேல் நேரடியான ரயில் இணைப்பு இதன் மூலமாக வழங்கப்படும். அதே மாதிரி இன்னொரு பாலம், நாட்டுடைய முதலாவது கம்பி வட பாலம், அது வந்து 5 ரயில் பாலம். இதையுமே பிரதமர் மோடி இப்போது திறந்து வைத்திருக்காரு. இதுவுமே ஜம்மு காஷ்மீரில் தான் இருக்குது. 5 நதி மேலே தான் இதை வந்து கட்டியிருக்காங்க. இந்தியாவுடைய 2வது மிக உயரமான ரயில்வே பாலம் வந்து இதுதான். அப்போ முதல் எது அப்படின்னா அதுதான் இப்போ நம்ம பார்த்த செனாப் ரயில் பாலம். இந்த 5 ரயில் பாலம் இருக்குல்ல, இது 331 மீட்டர் உயரத்தில் கட்டியிருக்காங்க. இப்போது இதில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் திட்டத்தில் ஒரு பங்கு தான் இந்த 2 பாலங்களும். அதனால் நம்ம இந்த உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் வழித்திட்டத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். இது 279 கிலோமீட்டர் நீளமானது. 1997லேயே இதை வந்து கட்ட தொடங்கிட்டாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக அமைத்துட்டே இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய அமைத்து முடிச்சிருக்காங்க. இது காஷ்மீர் பகுதிக்கு நேரடி ரயில் போக்குவரத்தை அளிக்கிற ஒரு திட்டம். இது வந்து பல்வேறு காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை நிறைவேற்றி திறந்துகிட்டே இருந்திருக்காங்க. 209 கிலோமீட்டர் வழித்தடம் வந்து பல்வேறு கட்டங்களாக இதன் கீழே திறக்கப்பட்டிருக்கு. இந்த வழித்தடத்தில் தான் செனாப் ரயில் பாலம் இருக்குது. அதே மாதிரி 5 பாலம் இதெல்லாம் இருக்குது. நம்ம நாட்டிலேயே மிகப்பெரிய ரயில் சுரங்கம் எது அப்படின்னா T50 அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா 12.77 கிலோமீட்டர் நீளமானது. அதையுமே இதில் தான் இருக்குது. இந்த உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் லிங்கில் தான் இருக்குது. அடுத்தது அப்பாயின்மெண்ட்ஸ் சம்மந்தமாக பார்க்கலாம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் 54வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் MM ஸ்ரீவாஸ்தவா. இப்போது நம்ம சுதந்திர இந்தியாவில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துடைய 36வது தலைமை நீதிபதி யார் அப்படின்னா அது வந்து MM ஸ்ரீவாஸ்தவா அவர்கள் தான். ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தொடங்கினதுலேருந்தே இப்போ வரைக்கும் பார்க்கும்போது 54வது தலைமை நீதிபதி இவர். அடுத்தது தமிழக தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பணி ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சங்கர் ஜிவால். இப்போது இந்த ஆணையம் 2025ஆவது ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பாட்டிற்கு வரும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. அடுத்தது ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குனர் யார்? இதற்கான ஆன்சர் சோனாலி மிஸ்ரா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதமருடைய தனிச் செயலராக இப்போ நிதி திவாரி அப்படிங்கிறவங்களை அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பிரதமருடைய முதன்மை செயலர் யார் அப்படின்னா PK மிஸ்ரா அப்படிங்கிறவர். அடுத்தது பிரதமருடைய 2வது முதன்மை செயலர் யார் அப்படின்னா சக்தி காந்ததாஸ் அப்படிங்கிறவர். இல்லை, முதன்மை செயலாளரில் முதல் ஆள் வந்து PK மிஸ்ரா, இப்போ 2வது ஆள் தான் இருக்கார் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இப்போது PK மிஸ்ராவும் இருக்காங்க,
சக்தி காந்ததாசன் இருக்காங்க, கூடவே இந்த நிதி திவாரியும் இருக்காங்க. 3 பேருமே சேர்ந்து தான் இப்போ பணிபுரிகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ஒவ்வொரு அமைப்பிற்கும் யார் தலைவராக இருக்காங்க, ரீசெண்டாக பண்ண அப்பாயின்மெண்ட்டுக்கெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இனி நம்ம கான்ஃபரன்ஸ் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் தியான்ஜின். இதில் பாருங்கள், நம்ம எக்ஸாமில் அடிக்கடி இந்த உச்சி மாநாடுகள் பற்றி கேட்குறாங்க. இப்போ ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அதில் பல்வேறு மாநாடுகள் நடக்கும். பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாடு, அப்புறம் நிதித்துறை அமைச்சர்கள் மாநாடு, இதெல்லாமே நடக்கும். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானது உச்சி மாநாடு, சமிட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது எங்கே நடந்தது அப்படிங்கிறது தான் எக்ஸாமில் கேட்குறாங்க முக்கியமாக. இப்போது இந்த எஸ்சிஓ அமைப்பு இருக்குல்ல, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், அதோடைய 25வது உச்சி மாநாடு சைனாவுடைய தியான்ஜின் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது 2025 G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கனனாஸ்கிஸ். இந்த கனனாஸ்கிஸ் அப்படிங்கிறது கனடாவில் தான் இருக்குது. ஓகே, இது வந்து இப்போ நடந்தது 51வது உச்சி மாநாடு. அடுத்தது தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 3.0 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. இந்தியாவிலேயே காலநிலை மாநாடு நடத்தின முதல் மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாடு தான். அடுத்தது 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பேங்காக். பேங்காக் அப்படிங்கிறது தாய்லாந்துடைய தலைநகர், உங்களுக்கு தெரியும். இந்த கருப்பொருள் இந்த மாநாட்டிற்கு என்ன வைத்திருந்தாங்க அப்படின்னா, பிம்ஸ்டெக் வளம், நெகிழ்வு மற்றும் வெளிப்படை அப்படிங்கிறது தான். இப்போ பிம்ஸ்டெக் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்த பே ஆஃப் பெங்கால் இருக்குல்ல, வங்காள விரிகுடா, அதை சுற்றி இருக்கிற நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு தான். பிம்ஸ்டெக்குடைய விரிவாக்கமே பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது தான். அடுத்தது 2025 பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பிரேசில். இந்த ஆண்டு நடைபெற்றது 17வது பிரிக்ஸ் மாநாடு, பிரேசிலுடைய ரியோடி ஜெனீரோவில் தான் நடைபெற்றது. அடுத்தது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்த 10வது நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. இப்போது நம்ம எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் கடைசியாக இணைந்த நாடு எது அல்லது 10வதாக இணைந்த நாடு எது, இதெல்லாம் கேட்பாங்க. பிரிக்ஸ் முதல்ல உருவாகும் போது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த நாடுகள் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் 2004வது ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், அப்புறம் ஐக்கிய அரபு அமீரகம் இவங்க எல்லாம் இணைந்திருந்தாங்க. அப்போ 2024வது ஆண்டு டோட்டலாக 9 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அப்புறம் 10வது நாடாக இந்தோனேஷியா வந்து இணைந்திருந்தாங்க. அடுத்தது குவாட் உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வில்மிங்டன். இதில் பாருங்கள், ஆப்ஷன் டி வில்மிங்டன் தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏல விம்பிள்டன் அப்படின்னு கொடுத்துருக்கோம், அது தப்பு. விம்பிள்டன் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் இருக்குது, ஆனால் வில்மிங்டன் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்குது. நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ குவாட் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு 4 நாடுகளுடைய கூட்டமைப்பு. நம்ம இந்தியா, அமெரிக்கா, அடுத்தது ஆஸ்திரேலியா, அடுத்தது வந்து ஜப்பான், இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இந்த குவாட் அப்படிங்கிறது. இதில் வந்து 2024வது ஆண்டு கடைசியாக இந்த குவாட் உச்சி மாநாடு நடைபெற்றது. இந்த ஆண்டு 2025வது ஆண்டு இன்னும் நடக்கலை. இது வந்து எங்கே நடந்தது அப்படின்னா, அமெரிக்காவில் டெலாவர் மாகாணத்தில் வில்மிங்டன் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. இந்த ஆண்டு 2024வது ஆண்டு தலைமை தாங்கிறது அமெரிக்கா. அடுத்தது G20 அமைப்பின் 19வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பிரேசில். இதுவுமே போன ஆண்டு தான் நடைபெற்றது. இந்த ஆண்டுக்கானது இனிமேல் தான் நடைபெறும். இது பிரேசிலில் ரியோடி ஜெனீரோவில் தான் நடைபெற்றது. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். COP 29வது மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பாகு. இதில் பாருங்கள், COP அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது. அதாவது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, UN கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் இணைந்து நம்ம இந்த பருவநிலை மாறுபாடை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு நடத்துவாங்க. ஐநா சபை கீழே இருக்கிற எல்லா நாடுகளும் இதில் வந்து இணைந்துப்பாங்க. இதுதான் COP கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 29வது மாநாடு நடைபெற்றது. எங்கே நடைபெற்றது அப்படின்னா, அஜர்பைஜானுடைய பாகு நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது முக்கியமான ஆப்ரேஷன்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். மியான்மர் நிலநடுக்க பாதிப்பில் இந்தியா வழங்கும் உதவி திட்டத்தின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் ஆப்ரேஷன் பிரம்மா. அடுத்தது யாகி புயல் பாதித்த மியான்மர், லாவோஸ், வியட்நாம் நாடுகளுக்கு உதவும் இந்தியாவின் திட்டம் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ரேஷன் சத்பவ். இது மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இது நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். ரொம்ப முன்னாடி நடந்த ஆப்ரேஷன்லேருந்து இப்போ நடந்த ஆப்ரேஷன் வரைக்கும் மொத்தமாகவே இதில் பார்த்துடலாம். ஆப்ரேஷன் இந்திராவதி இது 2024வது ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. ஹைட்டி நாட்டில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டுச்சு. அப்போது அங்கே இருக்கிற இந்தியர்களை பத்திரமாகவே டொமினியன் குடியரசு நாட்டிற்கு அனுப்புகிற திட்டம் தான் ஆப்ரேஷன் இந்திராவதி அப்படிங்கிறது.
அப்புறம் ஆப்ரேஷன் அஜய் இது 2023. இஸ்ரேல் காசா போர் தொடங்கும் போது இந்தியர்கள் அங்கேருந்து மீட்கிற திட்டத்துடைய பேர் தான் ஆப்ரேஷன் அஜய். அடுத்தது ஆப்ரேஷன் தோஸ்த் 2023. இது துருக்கி மற்றும் சிரியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு, அப்போ வந்து இந்தியா உதவி பண்ணியிருந்தோம், அதுதான் ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிற நடவடிக்கை. அடுத்தது ஆப்ரேஷன் கருணா அப்படிங்கிறது இது 2023 தான். மோக்கா புயலினால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு இந்தியா வழங்குகிற உதவி திட்டத்துடைய பேர் தான் இந்த ஆப்ரேஷன் கருணா அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் காவேரி இது 2023 மேற்கொள்ளப்பட்டது. சூடான் நாட்டில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டுச்சு, அப்போது இந்தியர்கள் அங்கேருந்து மீட்கிற திட்டத்துடைய பேர் தான் ஆப்ரேஷன் காவேரி. அடுத்தது ஆப்ரேஷன் கங்கா இது பார்த்திங்கன்னா 2022 ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்பட்டுச்சுல்ல, அந்த டைமில் இந்தியர்கள் அங்கேருந்து மீட்கிற திட்டம் தான் ஆப்ரேஷன் கங்கா. அடுத்தது ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் இது பிரிட்டனுடைய அரசியான 2ஆம் எலிசபெத் வந்து மரணமடைந்தாங்க. அவங்கள வந்து அடக்கம் பண்ணுற அந்த ஒரு செரிமனி இருக்குல்ல, அந்த ஒரு நிகழ்வு இருக்குல்ல, அது ஒரு பெரிய ப்ரொசீஜர், அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பண்ணுவாங்க. அதுதான் ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் தேவி சக்தி இது என்னென்னா 2021 தாலிபான் அமைப்பு ஆப்கானிஸ்தானில் கைப்பற்றியிருந்தாங்க, அப்போ இந்தியர்களை வந்து அங்கேருந்து மீட்கிற திட்டம் தான் ஆப்ரேஷன் தேவி சக்தி. அடுத்தது ஆப்ரேஷன் ரைசிங் லயன் இது பார்த்திங்கன்னா ஈரான் நாடை இஸ்ரேல் வந்து தாக்கியிருந்தாங்க. எதனாலனா ஈரான் வந்து அணுசக்தியை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு இஸ்ரேல் வந்து நினச்சாங்க, அதனால் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதுதான் ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற பேர். அப்போது ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா ஈரான் நாடு இஸ்ரேல் நாடு மேலே பதிலடி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க, அதுதான் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா இப்போது முதல்ல இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்கியிருந்தாங்க, ரெண்டாவது ஈரான் வந்து பதிலடியாக இஸ்ரேலை தாக்கியிருந்தாங்க. இப்போது இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா உள்ளாடி வந்தாங்க, அமெரிக்கா மறுபடியும் ஈரானை தாக்கியிருந்தாங்க. அந்த ஆப்ரேஷனுடைய பேர் தான் ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படிங்கிறது. அவங்க வந்து 3 அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாங்க, ஃபார்டோ, நட்டன்ஸ், அப்புறம் இஸ்ஃபஹான் அப்படிங்கிற 3 பகுதி தான் இந்த பிக்சரில் நம்ம கொடுத்துருக்கோம்ல, இதுதான் அது. அடுத்தது ஆப்ரேஷன் சிந்து இது பார்த்திங்கன்னா ஈரான் நாட்டிலேருந்து இந்தியர்களை வெளியேற்ற முயற்சி தான். ஏன்னா அங்கே வந்து இந்த மாதிரி கலவரம் நடக்குது, கலவரம் இல்லை, இந்த மாதிரி தாக்குதல் நடந்தது இல்லை, அதனால தான். ஓகே, இது தவிர நம்ம முக்கியமான ஒரு ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ஆப்ரேஷன் சிந்தூர். ஓகேவா, இது ஆப்ரேஷன் சிந்து இதில் இருக்குது, ஆனால் நம்ம பேசுகிறது ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது. இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் அப்படிங்கிற பகுதியில் சுற்றுலா பயணிகளை வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்க தான் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அந்த தாக்குதலுக்கு நம்ம வழங்கின ஒரு பதிலடி தாக்குதல் தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது முக்கியமான ரேங்கிங் பற்றி பார்க்கலாம். தேசிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் முதலிடம் பிடித்த நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். இது 2024 ரிப்போர்ட் தான் இது. இப்போ 2025 இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க, நம்ம எக்ஸாமில் அது கேட்க மாட்டாங்க, ஆனாலும் அதில் முதலிடம் பிடித்தது தான் ஐஐடி மெட்ராஸ் தான். ஓகே, இந்த ரிப்போர்ட்டை வந்து மத்திய கல்வி அமைச்சகம் தான் வெளியிடுறாங்க. அடுத்தது இந்தியாவின் மிக தூய்மையான நகரமாக தேர்வான நகரம் இது. இதற்கான ஆன்சர் இந்தூர். தொடர்ந்து 8வது ஆண்டாக இந்தூர் தான் முதலிடத்தில் இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதாவது இந்தியாவுடைய ரேங்கிங் பல்வேறு இண்டெக்ஸில் என்னவா இருக்குது அப்படிங்கிற கொஞ்சம் பார்க்கலாம். உலகத்துடைய சக்தி வாய்ந்த நாடுகள் தரவரிசையில் 2025 இந்தியா 12வது இடத்துல இருக்கிறோம். உலக ஊழல் குறியீடு 2004 வெளியிட்டிருந்தாங்க, அதில் இந்தியா வந்து 96வது இடத்துல இருக்கும். அப்புறம் ஹென்லி கடவுச்சீட்டுகள் தரவரிசை இது 2025 வெளியிட்டிருந்தாங்க, இந்தியா 80வது இடத்துல இருக்கிறோம். உலக மகிழ்ச்சி குறியீடு 2025 இந்தியா வந்து 118வது இடத்துல தான் இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது மகிழ்ச்சி குறியீடு. அடுத்தது 2025 பத்திரிகை சுதந்திர குறியீடு, இதில் இந்தியா 151வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது 2023 மனிதவள மேம்பாட்டு குறியீடு, இதில் இந்தியா 130வது இடத்துல இருக்கும். இதில் பாருங்கள் 2023 மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDA தான் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2024 2025 இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, சரியா? இதில் பாருங்கள், இதில் ரொம்ப முக்கியமானது இந்த 6மே ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியம் இது அப்படின்னா HDA. ஓகே, அடுத்தது உலக புத்தாக்க குறியீடு, இதில் இந்தியா வந்து 39வது இடத்துல இருக்குது. இது 2024 ரிப்போர்ட். இதை வெளியிடுற அமைப்பு வந்து வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது, அதாவது உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு அப்படிங்கிறது. அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது, 2023-24 நிதி ஆயோக் அமைப்பு இருக்குல்ல, அவங்க வந்து நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில்
ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் முதலிடம் பிடித்தது கேரளா மற்றும் உத்தரகண்ட் 2 பேருமே முதலிடம் தான் பிடித்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு 2ஆம் இடம் வந்து பிடித்திருக்கோம். நம்ம 78 புள்ளிகள் வந்து பெற்றிருக்கோம். கடைசி இடத்துல இருக்கிறது பீகார். வறுமை ஒழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பராமரிப்பு இதிலேயே இந்த நிதி ஆயோக்குடைய நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டிலேயே வறுமை ஒழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பராமரிப்பில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கும். அதே மாதிரி காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்கிற நடவடிக்கைகள் அதில் பார்க்கும்போது தமிழ்நாடு 2ஆம் இடம் பிடித்திருக்கும். அடுத்தது புயல்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2024ஆவது ஆண்டு உருவான ஃபெஞ்சால் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சவுதி அரேபியா. இந்த புயல் உருவான இடம் வந்து வங்காள விரிகுடா. அடுத்தது 2024 உருவான டானா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் கத்தார். இந்த டானா அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வந்து பெருந்தன்மை அப்படிங்கிறது. இது வந்து வங்காள விரிகுடாவில் தான் உருவாயிருந்தது. வங்கக்கடலில் தான் இந்த புயல் வந்து உருவாயிருந்தது. அடுத்தது 2024 அரபிக்கடலில் உருவான அஸ்னா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். இந்த புயல் பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் உருவாயிருந்தது. அந்த 2 வங்காள விரிகுடா, இது மட்டும் அரபிக்கடல். ஓகேவா? இதோடைய பேர் என்ன? சாரி, இந்த அஸ்னாவுடைய பொருள் என்ன அப்படின்னா த ஒன் டு பி அக்னாலஜிஸ்ட் ஆர் பிரைஸ்ட் அப்படிங்கிறது தான். அதாவது புகழுறதுக்கும் போற்றுறதுக்கும் உரியவர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம பொதுவாக வந்து கடவுள் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, இவங்க அதை தான் மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஆனால் மொத்தமே சேர்த்து ஒரே பிடிஎஃபாக தான் கொடுத்துருக்கோம். அந்த பிடிஎஃபை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இப்போ வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்கான இலவச மார்க் டெஸ்ட் நம்ம தமிழ்நாடு அளவில் நடத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 23ஆம் தேதி நடத்துகிறோம். காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இது நடக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயும் இதை எழுதிக்கலாம், அல்லது நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்லேயே வந்து எழுதிக்கலாம். நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து எழுதணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது, இங்கே வந்து எழுதிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லிங்க, இன்ஃபார்ம் பண்ணிங்க, நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்றத மட்டும் சொல்லிடுங்க. அப்போ வந்து உங்கள் நேமை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி மற்றும் பேங்கிங் எக்ஸாமுக்கான இலவச கிளாஸஸ் நடத்துகிறோம். காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நடத்துகிறோம். இதில் வந்து நீங்கள் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.